வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. குரு 4 ஸ்பெஷல் மேத்ஸ் கிளாஸ்ல 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல பாத்தீங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50க்கு மேற்பட்ட கணக்குகள் இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 50க்கு மேற்பட்ட கணக்குகள் எந்தவித ஃபார்முலாவும் யூஸ் பண்ணாம 100% ஷார்ட்கட்ல சிம்பிளா தெருவில் கோலம் போடுற மாதிரியே போட்டுக்கிட்டே ஜாலியா போட போறோம். ஸோ அதில் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க. நான் நேர் விகிதத்தில் ஒரு 14 கணக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 14 கணக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்டா இருக்கும். மறக்காம ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்போதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முதல்ல நான் கொஸ்டின் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துக்கலாம். முதல் கேள்வி, 3 புத்தகங்களின் விலை 90 எனில் 12 புத்தகங்களின் விலை அப்படின்னு 7th நியூ புக் பேக்ல கேட்டிருக்காங்க. ஆப்ஷனும் புக்லேயே இருக்கு. அதாவது நீங்க என்ன பண்றீங்க, ஒரு புக் ஸ்டோருக்கு போறீங்க, ஒரு 3 புக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவர் என்ன பண்றாரு, 90 ரூபாய் கொடுப்பா அப்படின்னு ரேட் சொல்றாரு. உடனே நீங்க என்ன பண்றீங்க, அப்போ 12 புக்கு எவ்வளோ அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அதுக்கு அந்த கடற்காரர் எவ்வளோ ரேட்டு சொல்லுவாரு? இதாங்க கேள்வி. புரியுதா? புரியுது. முதல் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஓகே. இப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு கடையில் போயிட்டு நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா அவங்க எப்படி பில் போட்டு கொடுப்பாங்க, இதை வச்சே சொல்லட்டுமா? இப்போ நீங்கள் 3 புக்கு வாங்குறீங்க, இந்த பக்கம் புக்கோட எண்ணிக்கையை போட்டுருவாங்க. இங்கே பார்த்தா எவ்வளோ ரேட்டோ அதுக்கு நேராக இருக்கும். கரெக்டா? ஸோ 3 புக்கு 90 ரூபாய் அப்படின்னு பில் போட்டு கொடுப்பாங்க. கரெக்டா? ஸோ அதே பில் மாதிரியே இங்கே நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 3 புக்கு 90 ரூபாய் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இப்போ அடுத்ததா 12 புக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ எண்ணிக்கைக்கு கீழே தான் போகணும். அதாவது இப்போ 3 புக்கு இங்கே இருக்கா இந்த பக்கம், அதுக்கு கீழவே இப்போ நீங்கள் 12 புக்கு எழுதணும். கரெக்டாக? அப்படி தானே நம்ம பில் எழுதி கொடுப்பாங்க. கரெக்டாக? கடையில் நீங்கள் வெவ்வேறு பொருள் வாங்குறீங்க, அது வெவ்வேறு பொருட்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த பொருள் இத்தனை எண்ணிக்கையில் வாங்கியிருக்காரு இவ்வளோ ரேட்டு, இந்த பொருள் இத்தனை எண்ணிக்கையில் வாங்கியிருக்காரு இவ்வளோ ரேட்டு, அப்படி தானே ஃபார்மேட் இருக்கும். அப்போ அதே ஃபார்மேட்டில் நாங்கள் எழுதிக்கிட்டேன். புரியுதுங்களா? ஸோ 3க்கு கீழே 12 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். எண்ணிக்கை, புக்கோட எண்ணிக்கை. இங்கே ரேட் எழுதணும். இப்போ 12 புக்கோட விலை என்னன்னு தான் நம்மள கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதனால நான் அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ரேட் இருந்தால் ரேட் எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ இங்கே ரேட் எழுதுறேன், இங்கே புத்தகங்களோட எண்ணிக்கை எழுதிக்கிறேன். கரெக்டா? இப்போ எழுதுனது புரியுதுங்களா? இதை மாற்றி எழுதிட்டா கண்டிப்பாக ஆன்சர் வராது. அதான் சொல்லிட்டேன். ஓகே. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் காமனாக யோசிக்கணும். சிம்பிளாக மூளை யூஸ் பண்ணுங்க. அதாவது இங்கே 3ன்னு இருக்கு, கீழே 12ன்னு இருக்கு. 3 12 விட பெருசா சின்னதா, அப்படி இல்லைன்னா அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா? 3 12 அதிகரிச்சிருக்கு. கரெக்டா? ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டேன். கரெக்டான? 3 3ன்னு இருக்கு, 3ல இருந்து 12ன்றது அதிகரிச்சிருக்கு. கரெக்டா? கரெக்ட். இப்போ கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணுங்க. 3 புக்கு 90 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 3 புக்கு 90 ரூபாய்னா 12 புக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. நல்லா யோசிங்களேன். 3 புக்கு 90 ரூபாய்னா 12 புக்கு கண்டிப்பாக 90 விட அதிகமாக தான் இருக்கும். ஆமாம் தானே? கரெக்டா? கரெக்ட். கண்டிப்பாக 90 ரூபாய் விட கம்மியாகாது, 90 ரூபாய் விட அதிகமாக தான் ஆகும். அது எவ்வளோன்னு அக்யூரேட்டாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பட் இப்போதைக்கு காமனாக யோசித்தா கண்டிப்பாக 90 விட அதிகரிக்கும் அப்படின்னு மட்டும் தெரியுது. அப்போ இந்த பக்கமும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 2 சைடுமே அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது குறையிற மாதிரியோ வந்துட்டா அதுதாங்க நேர்விகிதம். புரியுதா? 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ குறையிற மாதிரியோ வந்துடுச்சுன்னா அது நேர்விகிதம். ஓகே. இப்போ இது எப்படி சார் சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க. நம்ம தெருலாம் கோலம் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு கோலத்தை போடுங்க. அது பாருங்க, இப்படி ஒரு கோலம், இப்படி ஒரு கிராஸாக ஒரு கோலத்தை போட்டுங்க. ஓகேவா? நான் போட்டது புரியுதுங்களா? கிராஸாக பெருக்கல் மார்க் மாதிரி ஒரு கோலத்தை போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ இது ஒரு வட்டம், இது ஒரு வட்டம் அப்படி வச்சுங்க. சரிங்களா? நீள் வட்டமாக இருக்குல்ல, எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை, எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லைன்னு பார்த்தா இதில் தான் இல்லை. இந்த 90ம் 12 இருக்கிற இந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை. எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அங்கே இருக்கிற 2 நம்பரையும் பெருக்குங்க. அப்போ 90யும் 12யும் நான் பெருக்கிறேன். புரியுதா? இப்போ எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கு, அதோ இந்த வட்டத்தில் இருக்கு. எக்ஸ் எந்த வட்டத்தில் இருக்கோ
அங்கே ஒரு நம்பர் இருக்கும். என்ன நம்பரு? 3. அதை வகுத்துருங்க. அவ்வளோதாங்க. புரியுதா? ஸோ எக்ஸு எந்த வட்டத்தில் இல்லையோ அதில் இருக்கிற நம்பரை பெருகணும். எக்ஸு எந்த வட்டத்தில் இருக்கோ அதில் இருக்கிற நம்பரை வகுத்துக்கணும். முடிஞ்சிடுச்சு. சுருக்குனா ஆன்சர். எதில் சுருக்கலாம்? 3 3. இது என்ன வரும்? 3 9 30ன்னு வருமா? கரெக்ட். அடுத்தது பெருகணும். அவ்வளோதான். இது கீழே அடிச்சாச்சு. 30 12 பெருகணும். 30ன்னா 3 வாட்டி 12 போட்டால் எவ்வளோ வரும்? 12 24, 24 ஒரு 12 36. கரெக்டா? அதுக்கப்புறம் அந்த 0 போட்டால் 360. அப்போ 360 முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். சுருக்கத்து டக்குன்னு அடிச்சிடலாம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. எந்த ஃபார்முலாவும் கிடையாது, குழப்பமே தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். சார் கொஞ்சம் புரியல சார், வாங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், அது ஈஸியாக இருக்கும். 2வது கேள்வி. 8 ஆப்பிள்களின் விலை 56 ரூபாய் எனில் 12 ஆப்பிள்களின் விலை டேஷ் ஆகும். 7th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. இப்போ போன கணக்கில் நோட் புக்கா, இந்த கணக்கில் ஆப்பிள். அதாவது ஒரு கடைக்கு ஆப்பிள் கடைக்கு போகிறீங்க, 8 ஆப்பிள் எவ்வளோன்னு கேட்குறீங்க, 56 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாரு, கம்மியாக இருக்கே. அப்போ 12 ஆப்பிள் எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்க, அதுக்கு அந்த கடைக்காரர் எவ்வளோ சொல்வார்? இதாங்க கேள்வி. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு பில் போட்டு கொடுப்பாங்களா? எப்படி கொடுப்பாங்க? 8 ஆப்பிள் 56 ரூபாய் இப்படி தானே எழுதுவாங்க. இப்போ நீங்கள் 12 ஆப்பிள் கேட்குறீங்க, அப்போ எண்ணிக்கை கீழே எண்ணிக்கை போடணும், இப்படி தானே? 12 ஆப்பிள் எவ்வளோ, அதான் கொஸ்டின். ஸோ நான் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? புரியுதுங்களா? இதை மாற்றி நம்பரை இப்போ இந்த இடத்துல நீங்கள் 12 போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் வராது. ஓகேவா? நான் சொல்கிறது எண்ணிக்கை போடுங்க, ரேட்டு போடுங்க, அவ்வளோதான். அதுதான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு டக்குன்னு இந்த மாதிரி கணக்கெலாம் வந்துச்சுன்னா மனசில் பில் போட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா? நீங்கள் தான் ஒரு கடை ஓனர்னா நீங்கள் எப்படி பில் போட்டு கொடுப்பீங்க? அந்த மாதிரி எழுதுங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ரைட்டு. இப்போது இது வந்து நேர் விகிதமானு பார்க்கணும். நேர் விகிதமானு பார்க்கணுன்னா எப்படின்னா, அங்கே பாருங்கள், 8ன்றது 12 அதிகரிச்சிருக்கா குறைதான்னு பார்த்தா 8 விட 12 பெருசு, அப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்டா? கரெக்ட். இப்போ நல்லா யோசிங்களேன். 8 ஆப்பிள் 56 ரூபாய். இப்போ 12 ஆப்பிள் கேட்குறாங்க, 8 விட 12 அதிகரிக்கும். அப்போ கண்டிப்பாக 56 ரூபாய் விட அதிகமாக தான் இருக்கும், கண்டிப்பாக குறையாது. ஆமாம் தானே? அது எவ்வளோன்றத நம்ம அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க போகிறோம். பட் காமனாக யோசிங்க. 8 ஆப்பிள் 56 ரூபாய்னா 12 ஆப்பிள் கண்டிப்பாக 56 விட அதிகமாக தான் இருக்கும், அப்போ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது 2 பக்கமும் குறையிற மாதிரியோ வந்துட்டா அது நேர் விகிதம். ஸோ இது நேர் விகிதம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இதை சால்வ் பண்ணணும், ஆன்சர் எடுக்கணும், அதாவது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? அது பாருங்க, நம்ம தெருவில் ஒரு கோலம் போடுவோம்ல, மோஸ்ட்லி இந்த கோலம் தான் நிறைய பேர் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கோலத்தை போட்டுருங்க. போட்டுட்டு எந்த வட்டத்தில் பெருக்கல் மாதிரி இருக்கணும், ஓகேவா? மாற்றி போட்டுறாதீங்க. ஓகே. எந்த வட்டத்தில் எக்ஸு இல்லை, இந்த 12 56 தான் இல்லை, அப்போ அந்த 12ஐயும் 56ஐயும் பெருக்குங்க. எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கு, 8 கூட இருக்குது, அந்த 8 வகுத்துருங்க. அவ்வளோதாங்க, குழப்பமே இருக்காது, சிம்பிளாக போடலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இதை சுருக்குனா ஆன்சர். நான் என்ன பண்ணுறேங்க பாருங்க, இதில் பாதி 4 அப்படின்னு போடுறேன். 56 ஓடிப்போம், ஏன்னா 12 ஈஸி. 56ல் பாதி 28 அப்படின்னு வரும். நான் பாதியாக மாற்றுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 4ல் பாதி 2, 28ல் பாதி 14ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த 2ல் பாதி 1, 14ல் பாதி 7ன்னு வரும். ஓகேவா? நான் பாதியாக 2ஆம் வாய்ப்பில் போட்டேங்க. உங்களுக்கு 8ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சால் ஒரே ஸ்டெப்பில் கூட அடிச்சிருங்க, பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஓகே. இங்கே 12 இருக்குது, இங்கே 7 இருக்குது. 70 2 7 14 84. கரெக்டாக பெருகிட்டு. ஸோ 84 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடடா, சூப்பர்ல, முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு தெளிவாயிடுச்சா? இன்னும் புரியலையா? வாங்க அடுத்து எனக்கு போவோம். அடுத்தது, மணி 5 கிலோ உருளைக்கிழங்க 75 ரூபாய்க்கு வாங்குறாரு எனில் அவர் 105 ரூபாய்க்கு டேஷ் உருளைக்கிழங்க வாங்குவார் அப்படின்னு 7th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. என்ன கேட்குறாங்க? அதாவது நீங்கள் ஒரு பதார்த்த கடைக்கு போகிறீங்க, 5 கிலோ உருளைக்கிழங்கு எவ்வளோன்னு கேட்குறீங்க. அவரும் ஒரு 75 ரூபா கொடுங்க சார், கம்மி ரேட்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாக்கெட்டை பார்த்தா ஒரு 105 ரூபா ஆகுது. 105 ரூபாய்க்கு உருளைக்கிழங்க வாங்க முடியலாமே, சரியா? 105 ரூபாய்க்கு எத்தனை கிலோ உருளைக்கிழங்கு கொடுப்பீங்க அப்படின்னு கடைக்காரர்கிட்ட கேட்குறீங்க. அவருக்கு அது ஒரு அமௌண்ட் சொல்லுவார்ல, இல்லை எத்தனை கிலோன்னு சொல்லுவார்ல, அதாங்க கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? புரியுதுப்பா. அப்போது இப்போ பில் போடுங்க. 5 கிலோ 75 ரூபா. இருங்க, 5 ஒழுங்காக போட்டுப்போம். 5 கிலோ 75 ரூபா. ஓகே.
இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்ககிட்ட எவ்வளோக்குது 105 ரூபாவா, அப்போ ரேட்டு கீழே எழுதிக்கிறேன். இது அமௌண்ட் இல்லை 75 கீழவே 105 எழுதிக்கிறேன், அதுவும் அமௌண்ட் தானே, ரைட். இப்போ 105 ரூபாய்க்கு எத்தனை கிலோ கிடைக்கும், இதான் கேள்வி. ஸோ கிலோவுக்கு கீழே எழுதிடுறேன். இந்த இடத்துல கொஸ்டின் நமக்கு எத்தனை கிலோன்னு தான் கேட்டிருக்காங்க, அதனால எக்ஸ்ன்னு எழுதிட்டேன். புரியுதா, இது எழுதுந்து புரியுதுங்களா? தயவு செஞ்சு இது புரிஞ்சால் ஓகேங்க, முடிஞ்சு போச்சு. ஓகேவா, ரைட். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, இது நேர் விகிதமானு பார்க்கணும். நேர் விகிதமா அப்படின்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இந்த நம்பர் எடுத்துக்கலாம், ஏன்னா இதான் 2 நம்பர் இருக்குது. இப்போ இந்த 75 105 அதிகரிச்சிருக்கு, கரெக்டா? ஸோ இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆமாவா? ஆமாம். ஆனால் கொஞ்சம் யோசிங்களேன், 5 கிலோ 75 ரூபாங்க. அப்போ 105 ரூபாய்க்கு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக 5 கிலோ விட அதிகமாக தான் கொடுப்பாங்க. அது எவ்வளோன்றது கண்டுபிடிச்சிக்கலாம், அக்குரேட்டாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் காமனாக யோசிங்க, 75 ரூபாய்க்கு 5 கிலோ கொடுக்குறாங்கன்னா 105 ரூபாய்க்கு கண்டிப்பாக 5 கிலோ விட அதிகமாக தான் இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது 2 பக்கமும் குறையிற மாதிரி வந்தால் அது நேர் விகிதம். அப்போ இப்போ எப்படி சார் ஆன்சரை போடணும்னா, ஒன்றும் இல்லை, இது நேர் விகிதம்னு கண்டுபிடிச்சிட்டா இப்படி ஒரு வட்டத்தை போட்டுருங்க. இது மாதிரி, அதாவது வட்டம்னா ஒரு கோலம் கிராஸாக போட்டிங்களா, போட்டாச்சு. இப்போ எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை, 5லையும் 105லையும் இல்லை, அப்போ அதை பெருங்க. 5 × 105 பெருகிட்டுனா எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கு, 75 கூட இருக்கு. அப்போ அந்த 75 வகுத்துருங்க, அவ்வளோதாங்க. எக்ஸ் எதில் இல்லையோ அதை பெருக்கணும், எக்ஸ் எதில் இருக்கோ அந்த நம்பரை வகுத்துக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. இப்போ அடிங்க, சுருகுனா ஆன்சர் எதில் அடிக்கலாம், 5 வாய்ப்பில் அடிக்கலாமா? 4 5 5 5 50 5 25 75, கரெக்டாக? அப்போது 15 5 75. மறுபடியும் அடிக்கலாம், 3 5 5 2 5 10 1 5 5. இப்போ நீங்கள் 3 வாய்ப்பில் அடிக்கலாம், 1 3 3 7 3 21. ஸோ பர்ஃபெக்டாக வகுத்தாச்சு, 7 ஆன்சர் இருக்கா? ஆப்ஷன் பியில் பர்ஃபெக்டாக இருக்குது, அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு ஓவராலாக கொஷின் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கும்னு நம்புகிறேன், கரெக்டாக? வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது, ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் 35 மிதிவண்டிங்களை 5 நாட்களில் உற்பத்தி செய்கிறது எனில் அந்நிறுவனம் 21 நாட்களில் உற்பத்தி செய்யும் மிதிவண்டிகளின் எண்ணிக்கை 7th நியூ புக் பேக்கில் இருக்குதுங்க. மேபி இந்த கொஸ்டின் கேட்கலாம், ஏன்னா பெரிய கொஸ்டின் ஆகுது. அதாவது ஒரு சைக்கிள் உற்பத்தி பண்ணுற ஒரு கம்பெனிங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 35 சைக்கிளை 5 நாளில் உற்பத்தி பண்ணுவாங்களாம். அப்படின்னா 21 நாளில் எத்தனை சைக்கிளை உற்பத்தி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி பில் போட்டோமோ அதே மாதிரி பில் போடுங்க. எப்படின்னா அங்கே பாருங்கள், 35 சைக்கிளை உற்பத்தி பண்ண 5 நாள் ஆகும். ஸோ 35க்கு நேராக 5 நாளை போட்டுக்கிட்டேன், ஓகேவா? இது வந்து சைக்கிளோட எண்ணிக்கை, இது நாள், கரெக்டா? 35 சைக்கிள் உற்பத்தி பண்ண 5 நாள் ஆகும். அப்போ 21 சைக்கிள், சாரி 21 நாள் மாற்றி சொல்லிட்டு மன்னிச்சுங்க, 21 நாளில் எத்தனை சைக்கிள் உற்பத்தி பண்ணுவாங்க? அப்போது இங்கே 5 நாள் இங்கே இருக்குல்ல, அதுக்கு கீழே 21 போட்டுக்கணும். புரியுதா? இங்கே போட்டிங்கன்னா ஜோலி முடிஞ்சு விட்டது, சரிங்களா? ஏன்னா இது எண்ணிக்கை, இது நாள், எது எது கொடுத்துருக்கானோ அது எதுக்கு நேராக போட்டுருங்க, அவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஸோ எத்தனை சைக்கிள் 21 நாள் உற்பத்தி பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? ஓகே. இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம், இங்கே நாள் பாருங்கள், 5 நாள் அப்படின்றது 21 நாளாக அதிகரிச்சிருக்கு, கரெக்டா? 5 நாள்ன்றது 21 நாளாக அதிகரிச்சிருக்கு. அப்போது நல்லா யோசிங்க, 5 நாளில் 35 சைக்கிள் உற்பத்தி பண்ணுறவங்க 21 நாளில் கண்டிப்பாக 35 விட அதிகமாக தான் இருக்கும், கண்டிப்பாக கம்மியாகாது, கரெக்டு தானே? 35 விட கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அது எவ்வளோ அக்யூரேட்டான்றதை கண்டுபிடிக்கலாம். ஆனால் காமனாக 35 விட அதிகமாக தான் உற்பத்தி பண்ணுவாங்க. ஏன்னா 5 நாள்லேயும் 35 சைக்கிள்னா 21 நாளில் கண்டிப்பாக 35 விட அதிகமாக தான் இருக்கும், கரெக்டாக? தேரி கரெக்டா? கரெக்ட். 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது 2 பக்கம் குறையிற மாதிரியோ வந்துட்டா அது நேர் விகிதம். ஸோ நேர் விகிதத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னா, அங்கே பாருங்கள், இந்த 4 நம்பருக்கு ஒரு கோலத்தை போட்டுருங்க.
கிராஸாக ஒரு கோலத்தை போட்டுட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அதை பெருக்குங்க. 35 21 இல்லை, அப்போ 35யும் 21யும் பெருக்கிக்கிறேன். எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது, 5 கூட இருக்குது கரெக்டா, அந்த 5 வகுத்துருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ இதை சுருக்குனா ஆன்சர் சுருக்கிடலாமா? 4 5 5 7 5 35. இப்போ இங்கே 7 இருக்குது, இங்கே 21 இருக்குது. 21ஓட 7 பெருக்கணும் ஆன்சர். ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. 7 கூட 21 பெருக்கணுமா? ரொம்ப ஈஸி. இப்போ இது என்ன நினச்சிங்க, மனசுக்குள்ளே 20 நினச்சிங்க. ஏன்னா குழப்பிட்டு ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது 20 நினச்சா 2 7 14 140 வருமா? எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, 21 உங்களுக்கு பெருக்க தெரியலன்னா எந்த நம்பர் இருக்கோ அதை நீங்கள் 21ஓட பெருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பரை டபுளாக ஆக்கிங்க, ஒரு 0 போட்டுருங்க. 7 14 ஒரு 0 போட்டால் 140. இப்போ 21 தானே, அந்த நம்பரை அப்படியே கூட்டிங்க 7 147 வரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள். ஓகேவா? டபுள் ஆக்கி 0 போட்டு அதே என்ன கூட்டிக்கணும், அவ்வளோதான். பெருகு தெரிஞ்சால் பெருக்குங்க, பெருகு தெரியாதவங்க சொல்கிறேன். அப்போ 147 இருக்குதா? தோ ஆப்ஷன் டீல பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சிருச்சு. சூப்பரில் கடகடன் போட்டுடலாம்ல. வாங்க அடுத்தது. இது பார்த்தீங்கன்னா 2023 2024 ப்ளஸ் 7th புக் பேக்லேயும் இருக்குது. சரிங்களா? அடிக்கடி கேட்டிருக்காங்க. என்னென்னா மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னென்னா இதே மாடல் தான் இருக்கும், கொஷின் பேட்டர்ன் இதே தான், நம்பரை மட்டும் மாற்றி கேட்பாங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இதே நம்பர் கேட்பாங்கன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் இதில் இருக்கிற மதிப்பு மட்டும் மாற்றி கேட்பாங்க. சரிங்களா? 5வது கொஷின். 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கிறார்கள் எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் டேஷ் முறை பயணம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து விமானம் சொன்னால் நம்மளாம் விமானில் எங்கே பார்த்தது கூட கிடையாது, மேலே பறக்கும்போது பார்த்தது தான். இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றிடுவோம். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணுறாங்க, பஸ் அமுத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அதாவது கல்யாணம் அது இதுன்னா பஸ், ஒரு பஸ்ஸோ 2 பஸ்ஸை வச்சுட்டு 2 சிங்கிள் போய் வரோம். மொதல் சிங்கிளுக்கு ஏறுங்கப்பா, 2வது சிங்கிள் ஏறுப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வச்சுங்க. அப்போது நம்மக்கிட்ட ஒரு 2 பஸ் இருக்குதா, இல்லை ஒரு பஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோ, ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ் வச்சுக்கிட்டு ஒரு 280 பேரை 2 சிங்கிள் எடுத்துமே விட்டுருவாங்க. புரியுதா? நம்மக்கிட்ட ஒரு பஸ் இருக்குது, 280 பேரை 2 சிங்கிள் எடுத்துன்னு போயிட்டு ஃபங்க்ஷன் எங்கே நடக்குதோ அந்த இடத்துல எடுத்து போய் விட்டுருவாங்க. 2 வாட்டி வந்து பஸ் போயிருந்துச்சுன்னா 280 பேர் எடுத்து போய் இறக்கி விட்டுருவாங்க. ஓகேவா? இப்போது 280க்கு பதிலாக 1400 பேர் வந்துட்டாங்க. அப்போ எத்தனை முறை அந்த பஸ்ஸு போய் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை ரவுண்டு? புரியுதா? கொஷின் புரிஞ்சிச்சா? ரைட். இப்போ இதை அப்படியே எழுதுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 280 நபருக்கு 2 சிங்கிள். அப்போது 1400 பாருங்கள், இந்த 280 கீழே தான் நான் எழுதுகிறேன், ஏன்னா நபர்கள் இதெல்லாம். சரிங்களா? 1400 பேர் எத்தனை சிங்கிள் போவாங்க, அதுதான் கேள்வி. கரெக்டா? கரெக்ட். அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அது பாருங்களேன், 280ன்றது 1400 அதிகரிச்சிருக்கு. கரெக்டா? கரெக்ட். இப்போ நல்லா யோசிங்களேன், 280 பேருக்கு 2 சிங்கிள் போகுது. அப்போ 1400 பேருக்கு கண்டிப்பாக 2 சிங்கிளை விட அதிகமாக தான் போகும். கரெக்டு தானே? கரெக்ட். அப்போது 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது 2 பக்கம் குறையிற மாதிரியோ வந்துட்டா அது நேர் விகிதம். நேர் விகிதம்னா இப்படி ஒரு வட்டத்தை போடுங்க, போட்டுட்டு எதில் எக்ஸ் இல்லை அதை பெருக்குங்க. 1400 2 இல்லை, அப்போ 1400யும் 2யும் பெருக்குங்க. எதில் எக்ஸ் இருக்குது, 280 கூட இருக்குது, அந்த 280 வகுத்துருங்க. அவ்வளோதாங்க, சுருணா ஆன்சர். இந்த பாருங்கள், இந்த 0க்கு இந்த 0க்கு ஆன்சர். இந்த 2ல் பாதி 1, இந்த 28ல் பாதி 14. அடடே, இந்த 14க்கு 14 கேன்சல், இங்கே ஒரு 0 இருக்குது, அப்போ 10. அது 10 சிங்கிள் இருக்குதா? ஆப்ஷன் சீல பர்ஃபெக்டாக இருக்குது. அடடா, சூப்பருங்க. புரியுதா? கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஈஸிங்க. சரிங்களா? இதுக்கு ஒன்றும் உட்காந்து இது பண்ணலாம் அவசியம் இல்லை. அடுத்தது 6வது கொஷின். 50 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க 3 கிலோ சர்க்கரை தேவைப்படுகிறது எனில் 150 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க தேவையான சர்க்கரையின் அளவு 7th நியூ புக் பேக்கில் கேட்டிருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, வீட்டில் ஏதோ ஒரு ஸ்வீட் செய்ய போகிறாங்க. அந்த ஸ்வீட் செய்யறதுக்கு 50 பேருக்கு ஜஸ்ட்டு 3 கிலோ சர்க்கரை இருந்தால் நான் செஞ்சு கொடுத்துட்றேன்னு சமயக்காரர் சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்கிறவரு, இல்லைப்பா நமக்கு சொந்தக்காரர் அதிகம், ஒரு 150 பேர் வருவாங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அப்போ 150 பேர் வந்தால் எத்தனை கிலோ சர்க்கரை வேணும் அப்படின்னு கேட்டால் சமயக்காரர் எவ்வளோ சொல்லுவார்? இதாங்க கேள்வி.
கரெக்டாக கொஷின் புரியுதா? இங்கே பாருங்க, 50 பேருக்கு 3 கிலோ சர்க்கரை தேவை. அப்போ 150 பேர், அப்போ பேர் அந்த நபர்களுக்கு கீழே எழுதிட்டேன் 50 150. ஓகேவா? எத்தனை கிலோ சர்க்கரைன்னு கேட்டிருக்காங்க. கிலோவுக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன், 3 கிலோ கீழே எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இது ஏன்னா இந்த நம்பரை மாற்றுறீங்களோன்னு ஒரு பயம், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் புரிஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லுங்கள். இந்த 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 நம்பரை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது. சரிங்களா? ஓகே, இப்போ அப்படியே வாங்க, நம்ம காமனாக யோசிக்கலாமா? இப்போ 50ன்றது 150 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்டா? கரெக்ட். அப்போது 3ன்றது, அதாவது 50 பேருக்கு 3 கிலோ போதுன்னா 150 பேருக்கு கண்டிப்பாக 3 கிலோ விட அதிகமான சர்க்கரை தாங்க தேவை. அப்போ இந்த பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்திருக்கு. 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது குறையிற மாதிரியோ வந்துட்டா அது நேர்விகிதம். நேர்விகிதம்னு நான் சொல்லிட்டாவே இப்படி ஒரு வட்டத்தை போட்டுங்க. போட்டிங்களா? ஸோ பாருங்க, இந்த கோலம் போட்டாச்சா? எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அதை பெருக்கிங்க. 150ம் 3லையும் எக்ஸ் இல்லை, அதை பெருகிட்டேன். எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கோ அதை வகுத்துருங்க. 50 எக்ஸ் இருக்கு, கரெக்டாக 50 கூட அதை வகுத்துட்டேன். கரெக்டா? ஓகே, பாருங்க, இந்த 0க்கு 0 கேன்சல், 1 5 5 3 5 5, இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 3 9ன்னு வந்துடும். ஸோ 9 ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. அவ்வளோதாங்க, கடகடன்னு போட்டுடலாம், மின்னல் வேகத்தில் வச்சு தள்ளிடலாம். சரிங்களா? புரிஞ்சிச்சா? வாங்க அடுத்த எனக்கு போகலாம். அடடா, ஈஸியாக தான் பாருங்க. பார்த்தீங்களா? அடேடே, கொஷினை விட எக்ஸாமில் கேட்டது தாங்க பெருசு. என்னன்னா, ஒரு சூடேற்றி ஹீட்டர் 40 நிமிடங்களில் 3 யூனிட் அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 6th புக்கில் இருக்குது. 2022 23 24 2 எக்ஸாமில் வருஷம் இதில் கேட்டுட்டு இருக்காங்க. இதில் மதிப்பு மட்டும் மாற்றி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது டெட் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு ஹீட்டர் இருக்குங்க. சரி, ஒரு 40 நிமிஷம் ஹீட்டர் நீங்கள் ஆன் பண்ணி விட்டா 3 யூனிட் கரண்ட்டே இழுத்துக்குதுங்க. இப்போ வீட்டில் நிறைய விருந்தாளி வந்துட்டாங்க, 2 மணி நேரமாக ஹீட்டர் ஓடிங்குது. அப்படின்னா எவ்வளோ மின்சாரம், எத்தனை யூனிட் இசிக்கும் கணக்கு பண்ணி சொல்லுங்க. ஆடாடா, எப்படி போகிறத வாங்க போடுவோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, 40 பாருங்க, 40 நிமிஷத்தில் 3 யூனிட் மின்சாரம் பயன்படுத்துது. இது டைமை குறிக்குது, இது யூனிட்டை குறிக்குது. ஆமாம், யூனிட். எஸ், மின்சாரம். ஓகே, இப்போ நம்ம 8னா நெக்ஸ்ட்டு. இப்போது 40 நிமிஷத்தில் 3 யூனிட் ஓடுதுன்னா 2 மணி நேரம். இந்த இடத்துல நீங்கள் 2ன்னு போட்டால் ஜோலி முடிஞ்சிருச்சு. ஏன் சார் 2 போடக்கூடாதா அப்படின்னு கேட்டால், நல்ல கொஷினை பாருங்கள். இந்த இடத்துல 40 நிமிடம்னு இருக்குது, இந்த இடத்துல அதாவது நிமிஷத்தில் இருக்குது 2 மணின்னு இருக்குது. ஸோ யூனிட் சேமாக இல்லை. யூனிட் சேமாக இல்லைன்னா எந்த கணக்குமே போட முடியாது. ஒன்று 2த்தையும் அவராக மாற்றணும், இல்லை 2த்தையும் நிமிஷமாக மாற்றணும். நிமிஷமாக மாற்றது ஈஸிங்க. எப்படின்னா 1 hour அப்படின்றது 60 நிமிஷங்க. அப்போ 2 hourனா 120 நிமிஷம். அவ்வளோதான். இது மனசுலேயே மாற்றிங்க. 1 மணி நேரம்னா 60 நிமிஷம். 2 மணி நேரம்னு கேட்டிருக்காங்க. அப்போ 120 நிமிஷம். இந்த இடத்துல 120 நிமிஷத்தில் எவ்வளோ யூனிட் ஓடும், இதான் கேள்வி. புரியுதா? இது முக்கியம். ஏன்னா யூனிட் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ போன கணக்கில் கூட பார்த்தோம். இந்த கிலோ கிராம் அப்படிலாம் கொடுத்தான்னு வச்சுங்க, ஒன்று எல்லாத்தையும் கிலோவில் மாற்றணும், இல்லை எல்லாத்தையும் கிராமில் மாற்றணும். அந்த மாதிரி கொடுப்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஷினை பார்த்து போடுங்க. சரிங்களா? ஓகேவா? ஓகே, இப்போ கவனிங்க. அதாவது 40 நிமிஷன்றது 120 நிமிஷமாக அதிகரிச்சிருக்கு. நீங்கள் யோசித்து பாருங்களேன், 40 நிமிஷத்தில் 3 யூனிட் ஓடுதுன்னா 120 நிமிஷத்தில் கண்டிப்பாக 3 யூனிட்டை விட அதிகமாக தாங்க ஓடும். அப்போ 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ குறையிற மாதிரியோ வந்தால் அது நேர்விகிதம். ஸோ நேர்விகிதமாக இருந்தால் இப்படி ஒரு கோலத்தை, கிராஸாக ஒரு கோலத்தை போடுங்க. கிராஸாக கோலத்தை போட்டுட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அதில் இருக்கிற நம்பரை பெருக்குங்க. 3 கூடியும் 120 கூடியும் எக்ஸ் இல்லை, அந்த நம்பரை பெருக்கிட்டேன். எக்ஸ் 40 கூட இருக்குது, அந்த 40 வகுத்துருங்க. அவ்வளோதான், சுருங்க ஆன்சர். 0க்கு 0 கேன்சல், 1 4 4 இல்லை, இதில் பாதி 2, இதில் பாதி 6, இதில் பாதி 1, இதில் பாதி 3, இங்கிட்டு 3 இங்கிட்டு 3 9 யூனிட்டு. தோ ஆப்ஷன் ஏவில் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. முடிஞ்சிடுச்சு. புரியுதுங்களா? சூப்பர். வாங்க அடுத்த கணக்கு போகலாம். அடுத்தது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? ஒரு ஹோம்வொர்க்கை கொடுக்குறேன், போடுங்க. 24 பென்சில்கள்
6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கப்படுகிறது. அதேபோல் 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 7th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. அப்போ அதாவது இந்த கொஸ்டின் நான் விளக்கம் சொல்கிறேன், நீங்கள் ஆன்சர் போடுங்க. நீங்கள் ஒரு ஸ்கூல் போகிறீங்க, ஒரு கிளாஸ் ரூமில் 24 பென்சில் ஜோபில் வச்சுக்கிறீங்க. ஒரு கிளாஸ் ரூமில் 6 குழந்தைங்க இருக்காங்க. இந்த 24ஐயும் 6 குழந்தைகளுக்கு பிரித்து கொடுத்துறீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க? பக்கத்து கிளாஸ் போகிறீங்க. இந்த கிளாஸில் 6 குழந்தை இருந்துச்சு, 24 பென்சிலை அழகாக பிரித்து கொடுத்துட்டீங்க. பக்கத்து கிளாஸில் 18 குழந்தை இருக்குது. இப்போ நீங்கள் போன கிளாஸில் ஒரு குழந்தைக்கு எவ்வளோ கொடுத்தீங்களோ அதே அளவு தான் இங்கேயும் கொடுக்கணும். அப்படின்னா எவ்வளோ பென்சில் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நான் இப்போ எப்படி மெத்தேட் சொல்லணும் அதே மெத்தேடில் போடுங்க. 100% 100% பர்ஃபெக்டாக ஆன்சர் வரும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ 72, பி 82, சி 70, சி டி 52 போடுங்க. மேபி உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். மேபி யாருன்னா புரியலன்னு சொன்னால் புரிஞ்சவங்க அப்படியே கமெண்ட் பண்ணி சொல்லி விடுங்க. நமக்கு தான் புரிஞ்சிச்சே, 4 பேருக்கு சொன்னால் நமக்கும் ஈஸியாக இருக்கும்ல. ரைட்டு, வாங்க அடுத்த கணக்கு போகலாம். 2022 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒருவர் 20 பக்கங்களை படிக்க 2 மணி நேரம் ஆகுது. அவர் அதே வேகத்தில் அதே புத்தகத்தில் 50 பக்கங்கள் படிக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு குரூப் 2லேயே கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், கொஸ்டின் பெருசாக இருக்குது ஆனால் ஈஸி. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். நீங்கள் இப்போ குரூப் 4 படிச்சுட்டு இருக்கீங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு புக் எடுத்துக்கிட்டீங்க. அந்த புக்கை எடுத்து கடன்னு படிச்சுட்டு இருக்கீங்க. 20 பக்கம் படிக்க 2 மணி நேரம் ஆகுதுங்க. ஓகே, இப்போ அதே புத்தகத்தில் 50 பக்கம் படிக்க எவ்வளோ நேரம் ஆகும் பாருங்க. நான் பேசிக்கிட்டே இங்கே நம்பர் போட்டேன், இவ்வளோதான். இதே மாதிரி உங்களுக்கு ஸ்பீடு வந்துச்சுன்னா போட்டுடலாம். ஸோ 20 பக்கம் படிக்க 2 மணி நேரம், இது டைமை குறிக்குது, இது பக்கங்களை குறிக்குது. ஓகேவா? ஸோ 20 பக்கங்கள் படிக்க 2 மணி நேரம் ஆகும். அப்போ 50 பக்கங்கள் படிக்க எத்தனை மணி நேரம் ஆகும்? இதான் கேள்வி. ஓகேவா? எழுது வந்து புரிஞ்சிருச்சா? ஸோ இதே மாதிரி கொஸ்டின் படிக்கும் போது எழுத ஆரம்பிச்சிருங்க, ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம இது நேர் விகிதமானு பார்ப்போம். இங்கே 20ன்றது 50 அதிகரிச்சிருக்கு. கொஞ்சம் யோசிங்களேன். 20 பக்கம் படிக்க 2 மணி நேரம் ஆகுதுன்னா 50 பக்கம் படிக்க கண்டிப்பாக 2 மணி நேரத்தை விட அதிகமாக தான் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக டைம் அதிகம் வரைக்கும். அப்போ 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்திருக்கு. நமக்கு தெரியும் 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது 2 பக்கம் குறையிற மாதிரியோ வந்துட்டா அது ஒரு நேர் விகிதம். நேர் விகிதமாக இருந்தால் கிராஸாக ஒரு வட்டம் இது மாதிரி ஒரு கோலத்தை போட்டுக்கணும். போட்டுட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அந்த நம்பரை பெருக்கணும். அப்போது 50 கூடியும் 2 கூடியும் எக்ஸ் இல்லை, அதை பெருக்கிட்டேன். ஓகேவா? எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது 20 கூட அந்த நம்பரை வகுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ இதை சுருட ஆன்சர். 0க்கு 0 கேன்சல், 2க்கு 2 கேன்சல். 5 மணி நேரம். இதோ பாருங்க, ஒரே செகண்டுங்க. குரூப் 2 கொஸ்டின் அசால்ட்டாக போட்டுடலாம். இதே மாதிரி குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. பட் அது வந்து எதிர் விதியில் கேட்டிருக்காங்க. நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? ரைட்டு, அடுத்தது வாங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், 20/5/2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 12 மாணவர்களுக்கு சீருடை வாங்க ரூபாய் 3000 செலவாகும் எனில் 1250க்கு பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை இப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அப்படியே யோசிங்க. இந்த மாதிரி கணக்கெல்லாம் கேட்டாங்கன்னா, அதாவது ஒரு 12 பசங்களுக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கலான்னு ஒரு கடைக்கு போகிறீங்க, துணி கடைக்கு. அங்கே போனால் 12 பசங்களுக்கு கொடுப்பான்னு கேட்டால் ஒரு 3000 ரூபாய் பில் போட்டு தராங்க. சரி, ஜோபியை பார்த்தா ஒரு 1250 ரூபா தான் இருக்குது. எப்போ என்கிட்ட ஒரு 1250 ரூபா தான் இருக்குது, அதுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு வருமோ அதை கொடுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அந்த கடைக்காரர் கணக்கு பண்ணி எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுப்பாரு, இதான் கேள்வி. புரியுதா? தெளிவாக புரிஞ்சிடுச்சா? இப்போ வாங்க எழுதலாம். இப்போ பாருங்கள், 12 மாணவர்கள் 3000 ரூபாய் செலவாகும். ஸோ ரேட் இங்கே எழுதிக்கிட்டேன், இங்கே எண்ணிக்கை எழுதிக்கிட்டேன். இப்போது அவர்கிட்ட இருக்கிறது 1250 ரூபா தான் இருக்குது. ஸோ ரேட்டுக்கு கீழே ரேட் எழுதிக்கிட்டேன். ஓகேவா? எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு வரும்னு கேட்குறாங்க, இங்கே மாணவரோட எண்ணிக்கை அங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? சூப்பர். இப்போ இது வந்து நம்ம நேர் விகிதமான்னு பார்க்கணும். நல்லா யோசிங்களேன். 3000ன்றது 1250 குறைஞ்சிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்டா? கரெக்ட். 3000ன்றது 1250ன்றது குறைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த பக்கம் வாங்க, நல்லா யோசிங்களேன்.
3000 ரூபாய்க்கு 12 பசங்களுக்கு தான் யூனிஃபார்ம் வரும். அப்போ 1250ன்றது கண்டிப்பாக 12 பசங்களை விட கம்மியாக தான் வரும். ஆமாம் தானே? நல்லா யோசித்து பாருங்கள். இப்போ 12 பசங்களுக்கே 3500 ரூபாய் செலவாகுது. அப்போ என்கிட்ட 1250 ரூபா தான் இருக்குது. கண்டிப்பாக 12 பசங்களை விட கம்மியாக தான் நமக்கு யூனிஃபார்ம் கிடைக்கும். அப்போ இந்த பக்கமும் 2 பக்கமும் டிக்ரீஸ் ஆகுது, அதாவது குறையிற மாதிரி வந்திருக்கு. நமக்கு ஒரு தேவை தெரியும், 2 பக்கமும் குறையிற மாதிரியோ அல்லது 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்தால் அது நேர் விகிதம். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கிராஸாக ஒரு கோலத்தை போட்டுக்கணும். போட்டுட்டு எந்த வட்டத்தில் எக்ஸு இல்லையோ அந்த நம்பர் பெருக்கணும். அப்போது 12யும் 1250 நான் பெருகிட்டேன். எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கோ அதை கீழே வகுத்துக்கணும் 3000. ஸோ 3000 கீழே வகுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க சுருகுன ஆன்சர். போகலாமா? 0க்கு 0 கேன்சல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 3 3 4 3 12. கரெக்டா? இங்கே பாருங்கள், 1 நாள் 4, 25 நாள் 100. சூப்பர், அடிச்சாச்சா? நெக்ஸ்ட்டு சின்னதாகவே 5வது வாய்ப்பாக கூட அடிங்க, இல்லை 2வது வாய்ப்பில் பாதி பாதியாக கூட மாற்றுங்க, பிரச்சனை இல்லை. 5 25, இங்கே 2 10. 12ல் 10 போனால் மீதி 2 இருக்கும், 10ல் போடுங்க. 25 இருக்கும், 5 25ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், 4 5 5, 5 25. ஸோ 5 ஸ்டூடெண்ட், 5 மாணவர்கள். அவ்வளோதான், மீதி அதான் கிடைக்குது, மீதில் ஆச்சாச்சு. ஸோ 5 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஒரிஜினல் கொஸ்டின் இது புக்லேயே இல்லை. ஓகேவா? புக்கில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், பட் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? தெளிவாக புரிஞ்சிச்சா? ரைட்டுங்க. அடுத்தது இப்போ ஒரு ஹோம்ஒர்க், 11வது கொஸ்டின் ஹோம்ஒர்க்குங்க. அன்பு 2 நோட்டு புத்தகங்களை 24 ரூபாய்க்கு வாங்கினார். அவர் அதே அளவில் 9 நோட்டு புக்குங்களை வாங்கிறதுக்கு எவ்வளவு பணம் தேவை அப்படின்னு 7th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. இது நோட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி கணக்கில் பார்த்துட்டோம். அதே ஃபார்மேட்டில் போடுங்க, பர்ஃபெக்டாக ஆன்சர் வரும். ஆப்ஷன் ஏ 102, பி 104, சி 108, டி 110. ஸோ உங்களுக்கு புரியலன்னா கமெண்டில் கேளுங்க. யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நான் அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைனா நம்ம பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருவாங்க. தெரிஞ்சவங்க ஆன்சர் போட்டுருங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது 12வது கேள்வி. ஒரு மகிழுந்து 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது. அதே மகிழுந்து 280 கிலோமீட்டர் தூரத்தை சென்றடைய தேவையான பெட்ரோலின் அளவு 7th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்ககிட்ட ஒரு கார் இருக்கான், அந்த காரில் 60 கிலோமீட்டர் நீங்கள் போகணுன்னா 3 லிட்டர் பெட்ரோல் போடணுமாங்க. சரி, இப்போ நீங்கள் 200 கிலோமீட்டர் போகலான்னு பிளான் பண்ணிட்டீங்க. ஓகே. அப்போ எத்தனை லிட்டர் பெட்ரோல் ஆகும்? சூப்பரு, கணக்கு பண்ணி சொல்லுங்கள். போடலாமா? வாங்க. அதாவது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் கிலோமீட்டர் எழுதுகிறேன். 60 கிலோமீட்டருக்கு 3 லிட்டர் பெட்ரோல் தேவை. ஓகேவா? இப்போ 200 கிலோமீட்டருக்கு எத்தனை லிட்டர் பெட்ரோல் தேவை? எழுது, இந்த ஆர்டர் புரியுதா? ஓகே. இப்போ இது நேர் வீதமா அப்படின்னு பார்க்கணும்னா இங்கே பாருங்கள், 60ன்றது 200 அதிகரிச்சிருக்கு. நல்லா யோசிங்களேன். 60 கிலோமீட்டருக்கு 3 லிட்டருனா 200 கிலோமீட்டருக்கு 3 விட பல மடங்கு அதிகமாக தான் ஆகும். ஆமாம் தானே? ஆமாம். அப்போ 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது 2 பக்கமும் குறையிற மாதிரி வந்தால் அது நேர் விகிதம். நேர் விகிதம்னா இப்படி ஒரு கோலத்தை போடுங்க. போட்டுட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அதை பெருக்குங்க. 200ம் 3 கூட எக்ஸ் இல்லை, அதை பெருகிட்டேன். எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கோ அதை வகுத்துருங்க. எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே இருக்குது? இதுவாக கூட இருக்குது. இருங்க, மேலே வேகமாக போயிடுச்சு. 60 கூட இருக்குது. ஸோ இந்த 60 அப்படியே வகுத்துருங்க. அவ்வளோதான், சுருக்குன ஆன்சர். இது பாருங்கள், இந்த 0க்கு 0 கேன்சல். வெயிட், என்னப்பா அது? 1 3 3, 3 6. இந்த 2க்கு 2 கேன்சல், 10ன்னு வந்துடும். ஸோ 10 லிட்டர். எஸ், 10 லிட்டர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. தெளிவாக புரியுதுங்களா? சூப்பர். இது வேறு இன்னும் மக்கப் பண்ணேன். மேபி வீடியோ கட் ஆகி போச்சுன்னு வச்சிங்களேன். அடுத்தது இதில் நான் சொல்கிறேன். இன்னும் 2 கணக்கு தான். நடுவில் ஒரு வேளை கட் ஆகிடுச்சுன்னா டெக்னிக்கல் ப்ராப்ளம். மீதி இருக்கிற கணக்கை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? போடுவோம், எவ்வளோ நேரம் நிற்குதுன்னு பார்த்துடலாம். 14வது கேள்வி. 14ஆ 13ஆ?
12 தானே, இது வந்து 14 போட்டுச்சுன்னா சரி 13வது கேள்விங்க. ஓகே 13வது கேள்வி தான், நம்பர் தப்பாக இருக்குது. ரைட்டு. ஒரு நாளில் 14 தொழிலாளர்கள் 42 அடுக்குகளை அமைப்பாங்க எனில் 23 தொழிலாளர்கள் எத்தனை அடுக்குகளை அமைப்பாங்கன்னு 2023லையும் 7th நியூ புக்லையும் கேட்டு வச்சுருக்காங்க. ரைட்டு, ஒன்றும் இல்லைங்க, இது பாருங்க சிம்பிளாக புரிஞ்சுங்க. இந்த இடத்துல அடுக்குகள்னு இருக்குல்ல, இதை நம்ம எண்ணிக்கை செங்கல்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ 14 பேர் வந்தால் 42 செங்கலை அடுக்குவாங்க. ஓகேவா? வீடு கட்டுறதுக்கு செங்கல் வண்டியிலேருந்து இறக்கி அடுக்கி வைப்பாங்கல்ல, அப்படி நினச்சிங்க. 14 பேர் வந்தால் 42 செங்கலை அடுக்கி கொடுத்துருவாங்க. இப்போ இதே இடத்துல 23 தொழிலாளர்கள் வேலை ஆட்கள் வந்தால் எவ்வளோ செங்கலை அடுக்கி கொடுப்பாங்க தான் கேள்வி. கரெக்டா? புரியுதுங்களா? சூப்பர். இப்போ நல்லா கவனிங்க, இதெல்லாம் இது வந்து ஆட்களோட எண்ணிக்கை, இது வந்து அடுக்கக்கூடிய எண்ணிக்கை. கரெக்டா? கரெக்ட். இப்போ இது நேர் விகிதமானு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, 14ன்றது 23 அதிகரிச்சிருக்கு. கரெக்ட். இப்போ நல்லா யோசிங்களேன், 14 பேர் வந்தால் 42 செங்கலை எடுத்து அடி கொடுத்துருவாங்க. அப்போ 23 பேர் வந்தால் கண்டிப்பாக 42 விட அதிகமாக தான் அடி கொடுப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாம். அப்போ 2 பக்கம் அதிகரிக்குதா? எஸ். 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது குறையிற மாதிரியோ வந்துட்டா அது நேர் விகிதம். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி ஒரு வட்டத்தை கிராஸாக போட்டுக்கணும், கோலத்தை போட்டுட்டு எக்ஸு எந்த வட்டத்தில் இல்லையோ அந்த நம்பரை பெருங்க. 23 42 இல்லை, அப்போ 23யும் 42யும் நான் பெருகிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு எக்ஸு எந்த வட்டத்தில் இருக்கோ அந்த நம்பரை வகுத்துங்க. 14 கூட இருக்குது, 14 வகுத்துட்டேன். ஓகேவா? ஓகே. இப்போ பாருங்கள், அடிக்கலாமா? அடிங்க. இதில் பாதி 7, 14 பாதி 42 பாதி 21 வரும். சூப்பர். நெக்ஸ்ட்டு 7 1 7 7 3 7 21. இப்போ 23 கூட 3 பெருக்குனா ஆன்சர். மேபி உங்களுக்கு 23 3 பெருக்க தெரியலனா 23 3 முறை கூட்டிங்க, கூட்டினா ஆன்சருங்க. 3 3 1 3 3 2 3 6 3 9 வருமா? ரைட்டு. அடுத்து 2 4 6 வரும், 69 வரும் ஆன்சர். ஸோ 69 இருக்குதான்னு கேட்டால் ஆப்ஷன் சியில் பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இது வந்து 12, இது ஏன் 13வது கணக்கு விட்டுன்னு தெரியல. சரி ஓகே, இது 13 வச்சுக்கலாம். மீதி செம்ம அடுத்த கிளாஸில் நடத்திக்கலாம். சரிங்களா? இப்போயே அது வந்து எரர் காட்டுது. ஓகே, கண்டிப்பாக புரியும் நம்பரை. 2 கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். நான் இன்னைக்கு இந்த 50க்கு மேற்பட்ட கணக்கில் 100% ஷார்ட்கட்டில் நடத்தி கொடுத்துருவேன். நீங்கள் அழகாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக ஒரு குறிப்பு சொல்லிடுறேன். இப்போ ரெகுலராக 1000 சம் நடத்துகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல 2வது கிளாஸ் தான் நடத்தி கொடுத்துருக்கேன், 3வது கிளாஸ் தான் நடத்தி கொடுத்துருக்கேன். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த சம் வந்து ரெகுலர் கிளாஸுக்கு நடத்தலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், 601 இருந்து 614 நம்பர் வச்சுருக்கேன். இந்த 14 13 மாற்றிக்கிறேன், ஏன்னா ஒரு சம் மிஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ 613 வரைக்கும் நம்பர் கொடுத்துருக்கேன். அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பர்லாம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல கவர் பண்ணி கொடுத்துருவேன். கன்ஃபியூஷன் வேணாம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஒரு 50 சம் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வாட்டி ஸ்பெஷல் கிளாஸ்க்குலாம் நான் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் முடிச்சு கொடுத்துருவேன். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? ஓகேங்க. ஸோ அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.